உங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் போட போனீங்கன்னா முதல் வேலையாக நீங்கள் வாகனத்தை விட்டு இறங்கி அவங்க பெட்ரோல் போடுறாங்களா இல்லை டீசல் போடுறாங்களான்றதை பாருங்கள். வாகனத்துக்குள்ளேயே ஸ்டைலிஷாக உட்காந்துக்கிட்டு கார்டை எடுத்து நீட்டுறது, இல்லை அமௌண்ட்டை கொடுத்துட்டு வேறு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்குது, இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான ஏடாகூடமான வேலைகள் செஞ்சீங்கன்னா அதனால் வர பின்விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும். பேக் சைடில் ஃபயர் ஆகிட்டு டீசலுக்கு பதிலாக பெட்ரோலை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் வெளில கொஞ்சம் தூரம் வந்து வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க பெட்ரோலை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது வண்டி ஃபயர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால வாகனங்களுக்கு காற்றடிக்கும் போது கூட வண்டியை விட்டு இறங்குறது கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா பெட்ரோல் போடும்போது ஸ்டைலிஷாக உள்ளே உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது அங்கே தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை நீங்கள் தான் பூர்த்தி செய்யணும். அடுத்தவங்க நம்மளுக்காண்டி சரியான வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே உட்காந்துருக்குது எந்த விஷயத்துலையும் சரிப்படாது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் பங்கில் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சத்தம் போட்டால் நம்மளே திருப்பி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா பெட்ரோல் போடுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை பேசிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி வேறு யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெட்ரோல் போகிற இடத்துல தான் நம்ம நிப்பாடி இருக்கோமா, டீசல் போகிற இடத்துல நிப்பாடி இருக்கமான்றது கண்காணிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்கள் வாகனத்தை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினோடனே அவங்க என்ன நினைப்பாங்க, சரி அங்கே இருக்க பல்கில் இருக்க நேமை பார்த்துட்டு தான் அவங்க டீசல் டயர் நிப்பாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, வண்டி ஓட்டிட்டு போகிற நீங்கள் தான் கவனிக்கணும். டிரைவர் சீட்லேருந்து இறங்காமல் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது உங்களுக்கு தான் அனர்த்தம். நிறைய இடங்களில் இந்த மாதிரி தவறுகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வாகனங்களுக்கு காற்றடிக்கும் போது வண்டியை விட்டு இறங்கி 4 டயருக்கும் சரியான காற்றடிக்கிறாங்களா, மவுத்தை கரெக்டாக லாக் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. அவங்க லைட்டாக மேலாப்பில் வச்சு விடலாம், இல்லை ஃபுல் டைட் பண்ணாமல் விட்டுருக்கலாம், இல்லை மவுத்தையே மாட்டாமல் கூட விடலாம். அது அவங்களுடைய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய தேவைக்கு நம்ம இறங்கி அதை செக் பண்ணுறது நல்லது. சப்போஸ் காற்று அவங்க அதிகமாக அடிச்சுன்னா டயர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால் தயவுசெய்து உங்களுடைய தேவைகளை நீங்களும் நிறைவேற்றிக்கோங்க. அவங்க செய்யும் போது நீங்கள் பக்கத்தில் நின்றீங்கன்னா போதும். அவங்க சரியாக செய்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே மிகப்பெரிய விபத்துகளை ஈஸியாக தவிர்த்திடலாம். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு பல்கில் இருக்கவங்க மேலே குறை சொல்கிறது, இல்லை பல்கில் காற்றடிக்கிறவங்க மேலே குறை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. பெரும்பாலும் வாகனத்தை விட்டு இறங்கி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே அவங்க சரியாக நடந்துக்குவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் சரி பாருங்கள்.